ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் காலியாக இருக்கக்கூடிய விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் பதவிகளுக்கான தேர்வு முடிவுகள் இப்போ ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த மாவட்டத்துக்கு அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்துக்கு தற்சமயம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி ஆன்லைன் மூலமாக நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் காலியாக இருக்கக்கூடிய விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் பணியிடங்களுக்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் மற்றும் நேர்முக தேர்வு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கடந்த வருடம், அதாவது 2024 நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் முடிவடைந்தது. கடந்த 6 மாதமாகவே இதுக்கான ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்தவனமாகவே இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தற்சமயம் 15 மாவட்டத்துக்கு இது வரைக்கும் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 16வது மாவட்டமாக பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஆன்லைனில் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துருங்க, மொபைல் அல்லது பிசி, லேப்டாப் எதனாலும் ஓகே தான். ஸோ அதில் வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஸோ அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். இப்போது டிஆர்பி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டிஆர்பி ஸ்பேஸ் விட்டு விழுப்புரம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 லெட்டரை நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா www.trpvpm விழுப்புரம். ஸோ அதை நான் ஃபஸ்ட் லிங்கை ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ், அதாவது ஹோம் பேஜ் வந்துருச்சு. இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ்மேனுக்கு உண்டான ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் நோட்டிஃபிகேஷன், ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்பர் 01/2024, அதாவது இது 2024 நடந்தது. சேல்ஸ்மேனுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. ஸோ நம்ம காலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 மாவட்டத்தை பார்த்துருப்போம். ஸோ புதுக்கோட்டை மாவட்டம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜூன் 21 அன்று சனிக்கிழமை ஆல்ரெடி 2 மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது 3வது மாவட்டமாக பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துக்கு தற்சமயம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இதுலேயே விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். இதில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 77 பேர்த்து விழுப்புரம் மாவட்டத்தில் சேல்ஸ்மேனுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நோட் அப்படின்னு சொல்லி குறிப்பொன்று கொடுத்துருக்காங்க. த செலெக்ஷன் இஸ் பியூர்லி ப்ரொவிஷனல் இஃப் எனி டாக்குமெண்ட் சப்மிட்டட் பை த கேண்டிடேட் ஆர் ஃபவுண்ட் டு பி இன்கரெக்ட் இன்வாலிட் இன் த future those candidate selection will be invalidated for this requirement அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா விழுப்புரம் டேட் பார்த்தீங்கன்னா 21/6/2025 இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா அந்த மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையம் தான் இன்னைக்கு ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி ரிசல்ட் உங்களுக்கு பார்க்கணுன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட நேம் ப்ளஸ் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் மூலமாக ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ளிகேஷன் நம்பர் தெரியல அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி செக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட நார்மல் மெசேஜுக்கு நார்மல் மெசேஜில் வந்திருக்கும் மெசேஜாக. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்க. ஸோ 1 செட் ஆஃப் அப்ளிகேஷன் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் அதுலேருந்தே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் மூலமாக நீங்கள் உங்களோட ரிசல்ட்டை ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் நேம் ப்ளஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னாவே நீங்கள் செலக்டட். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வைங்க. அடுத்தடுத்த மாவட்டங்கள் ரிசல்ட் வெளியாச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலில் வீடியோ மேக் பண்ணி போடுவோம். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.